ரொம்ப நாள் ஆச்சு சாம்பார் செஞ்சு. இன்னைக்கு வந்து சாம்பார் தான் செஞ்சிருந்தேன். எப்பவுமே வந்து சாம்பார் செய்கிறோன்னா, எங்க வீட்ல வந்து இந்த அதிகமா பருப்பு வந்து சேர்க்க மாட்டாங்க. ஸோ கேரளாவுல மோஸ்ட் ஆஃப் ஆல் பருப்பு வந்து அதிகமா சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா, தேங்காவ அரைச்சு ஊத்துறாங்க இல்லைங்களா? அதனால தான். அது கூடவே இப்ப நாங்க எப்பவுமே வந்து பருப்பு, உளுந்து, அரிசி இது 3த்துமே வறுத்து அரைச்சு வந்து ஊத்துறதால, ஸோ அந்த கட்டி பதம் வந்து பார்த்தீங்கன்னா, தாராளமா வரும். ஸோ தண்ணி மாரி இருக்கவே இருக்காது சாம்பாரு. அதனால தான். மட்டரிசி வீட்ல இருந்துச்சுனாலே, நான் இந்த மாரி தான் சோறு செய்வேன். ஸோ கட அரிசி வந்து ஒரு நாழி எடுத்துக்கிட்டேன். இன்னொரு நாழி வந்து பார்த்திங்கன்னா, மட்டரிசி வந்து எடுத்துக்கிட்டேன். தனியா மட்டரிசி செய்யும்போது டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ ரொம்ப ஸ்ட்ரென்த்து மட்டரிசி. ஆனா, நீங்க தனியா வந்து சோறு செய்யும்போது டேஸ்ட் இருக்காது. ஸோ மீன் குழம்பு, சிக்கன் குழம்புக்குலாம் டேஸ்ட்டா இருக்கும். அதனால நான் எப்பவுமே இந்த மாரி மிக்சட் பண்ணி சேர்த்துக்கும்போது, அந்த சோறு வந்து தனியா தெரியாது. அதனால தான். இங்க கேரளாவுல எல்லாரும் எப்படி செய்வாங்களான்னு தெரியாது. எங்க வீட்ல நாங்க கண்டிப்பா செய்வோம். அதுக்கப்புறம் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் தோசையும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.